இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். அது என்னன்னா, அதுதான் நேரம். நேரங்கிறது லைஃப்பில் கிடைக்காத ஒன்று. அதாவது நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்க மட்டும்தான் நம்ம நேரத்தில் கணக்கில் வரும். நம்ம கடந்த காலத்துக்கு எப்போவுமே போகவே முடியாது. அதனால் ஒவ்வொரு நொடியுமே நம்மளுக்கு முக்கியமான விஷயம். ஒரு எவ்வளோ விலை கொடுத்தாலுமே நேரத்தை என்ன கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு பொக்கிஷன்னா அது நேரம்தான். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கடந்த காலத்தில் இப்போ ஒருத்தவங்களுக்கு 30 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30 வயசில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பண்ணின விஷயத்தினால இப்போ நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ யோசித்து பார்த்தா நம்ம ரொம்ப கம்மியான விஷயங்கள் மட்டும்தான் நம்மளுக்காக அந்த நேரத்தை யூஸ் பண்ணியிருப்போம். மற்ற நேரம் எல்லாமே வீணாக தான் போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு பொக்கிஷமான ஒரு நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சும்மா சிம்பிளாக சொல்கிறேன். நம்மளுக்கு ஒரு சாம்பிளாக சொல்கிறேன். நம்மளோட வயசு கொஞ்சம் கம்மியான ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்மளை விட அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்க முன்னாடி நம்ம பேசுகிறப்ப நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். ஐயோ, அவங்கள்ட்ட போய் பேசுகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூச்சமாக இருக்கும். நம்ம அந்த இடத்துல இருந்தே வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு நம்மளோட தன்மானம் விட்டு கொடுக்காது. இல்லை, அந்த இடத்துல நிற்காத, வந்துரு, அவனுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, உனக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்கள தடுக்கும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போவாவது உங்களோட நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். இதை நம்ம சித்தர்களில் கூட ஒருத்தர் அழகாக சொல்லியிருப்பார். நம்ம 18 சித்தரில் சிவவாக்கியர் அப்படின்னு ஒரு சித்தர் இருக்கார். அவர் கூட சொல்லியிருப்பார். நான் அந்த பாட்டை படிச்சிருக்கேன், மனப்பாடமாக தெரியாது, உங்களுக்காக மறுபடியும் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் அப்படியே வாசிக்கிறேன். ஓடமுள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம், ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே ஆடுமில்லை கோளுமில்லை யாருமில்லை யானதே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு படகு, அதாவது நம்ம தண்ணியில் போகிற படகு உறுதியாக இருக்கிறப்போ அதில் அங்கேயும் போகலாம், இங்கேயும் வரலாம், அதில் ஏறி குதிக்கலாம், அதில் உலா வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா அது உறுதியாக இருக்குது. ஏன்னா அது செஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப உறுதியாக இருக்கும். அதோட இளம் வயசில், அந்த படகோட இளம் வயசில் செஞ்ச உடனே ரொம்ப உறுதியாக இருக்கும். அதனால் அதை பயன்படுத்தி நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால் அது உடையாது. ஆனால் அந்த படகு உடைஞ்சிட்டா, அது யூஸ் பண்ண அந்த படகு உடைஞ்சிட்டா, அந்த படகுல போகிறதும் இல்லை, அதில் இருக்கிற துடுப்பை நம்ம யூஸ் பண்ணுறதும் இல்லை. ஏன்னா அதனால் நம்மளுக்கு ஆபத்தும் வரும், அந்த படகு உடைஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த படகு அப்படிங்கிறத நம்ம மனிதர்களை சொல்கிறாரு, மனிதர்களோட இளம் வயதை சொல்கிறாரு. நம்மளோட இளம் வயதில் நம்ம என்னெல்லாம் பயன்படுத்துகிறோம், நம்ம எப்படி பயன்படுத்தி நம்மளோட முன்னேற்றத்தை யூஸ் பண்ணிக்கிறோம், வருங்காலத்துக்கு நம்மளோட முன்னேற்றத்தை எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வயசாயிருச்சுன்னா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் உடம்புல வரும், மன அழுத்தம் வரும், நிறைய பிரச்சனைகள் சந்திப்போம். இதனால் நம்ம எதையும் புதுசாக கற்றுக்க முடியாது. நம்மளோட கடைசி காலங்களில் நம்மளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற பயத்திலேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். அதனால் இருக்கிற காலத்தை நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணுறவங்க நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.